அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நியமனம் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது லோக் ஆயுக்தா அமைப்பின் நீதித்துறை உறுப்பினர் நியமனம். அதாவது ஜுடிஷியல் மெம்பரா யாரை நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆர் ஹேமலதா அவங்கள நியமிச்சிருக்காங்க. ஓகே, இவங்களுடைய காலம் பார்த்தோம்னா 5 ஆண்டுகள் அப்பதவியில் இருப்பாங்க. இல்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடி 70 வயசு எட்டிவிட்டால் லோகாயுக்தா பொறுப்பிலிருந்து அவர் விடைபெறுவார் அப்படிம்பாங்க. நம்மளே தெரிஞ்சுக்கோம், இவங்களுடைய பதவிக்காலம் 5 வருஷம், இல்ல அப்படின்னா 70 வயசு வரை. இதுல ரெண்டுல எது முன்னாடி வருதோ அதை கன்சிடர் பண்ணி அவங்கள பதவியில இருந்து இறக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு லோக் ஆயுக்தா மசோதாவை தாக்கல் செஞ்சவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டி ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லி இது வேணும் அப்படின்னு சொல்லி தாக்கல் செஞ்சிருப்பாங்க. எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூலை 9 அதாவது ஜூலை 9 2018 தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ ஆளுநர் எப்போ ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13/2018 ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதுபோக தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தேடுதல் குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தேடுதல் குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இது லோக் ஆயுக்தாவை பொறுத்தளவுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஒரு அரசியலமைப்பு சாராத அமைப்பின் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு, அதாவது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அதுபோக லோக்பால் சட்டம் நிறைவேற்றுவதில் லோக்பால் லோக் ஆயுக்தா அதை பத்தி பார்க்கும்போது லோக்பால் சட்டம் நிறைவேற்றுவதில் முக்கிய பங்காற்றிய சமூக ஆர்வலர் யாருன்னு கேட்டாங்கன்னா அண்ணா ஹசாரே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, ஸோ அவர் தான் லோக்பால் சட்டம் முதல்ல நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு ஆற்றியவர் நம்மளுடைய அண்ணா ஹசாரே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.